ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கான டிகிரியை இலவசமாக படிக்கலாங்க. இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். unam.ac.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ ஆல்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்லேயே அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷனுக்கான ஒரு அப்டேட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டங்க. இதிலே பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க பிடிஎஃப்பில். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் 2026-27க்கு இப்போதைக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் அஃபிலியேட்டட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே. அதாவது எவ்ரி இயர் பார்த்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி யூஜிக்கு மட்டும் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கல்லூரிகள்லையுமே இலவசமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கான 12th ரிசல்ட் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்று முதல் நீங்கள் இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னமான டாக்குமெண்ட் அப்படின்னா முதல்ல 12th மார்க் ஷீட் கட்டாயம், வருமான சர்டிஃபிகேட் கட்டாயமாக இருக்கணும். முதல் தலைமுறை அதாவது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தா வைக்கலாம். மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை வைக்கலாம். பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான டெத் சர்டிஃபிகேட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் அவசியமானதுங்க. ஒருவேளை வருமான சர்டிஃபிகேட் மற்றும் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் கிடைக்க தாமதமாகுது அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கான ரிசிப்ட் இருக்கு பாருங்க, அதை வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12th ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நெக்ஸ்ட்டு கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகம் இலவச கல்வி திட்டம் 2026-27ங்க. இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்கள்லையுமே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லைன்னே உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் 12th மொதல் அட்டம்ப்ட்ல எல்லா சப்ஜெக்ட்லையுமே பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு இலவச திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க. எப்படி சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே எந்தெந்த காலேஜ்லாம் இருக்கோ எல்லா காலேஜ்லையுமே குறைந்தபட்சம் 3 சீட்டு இலவசமாக ஒதுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழ் ஒரு இலவச சேர்க்கை, மொத்தமாக 3 கேட்டகரி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கிலையுமே ஒரு ஸ்கூல் அதாவது ஒரு காலேஜ் ஒரு சீட்டு இலவசமாக கொடுக்குறாங்க. முதல் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 பங்கு இருக்கைகள், பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும். பேரண்ட்ஸ் இழந்தவங்க ஆதரவற்ற இருக்கீங்க அப்படின்னா பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு கொடுப்போம். யார் அதிகபட்ச மதிப்பெண் இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது கேட்டகரி 3 1 பங்கு இருக்கைகள், அதாவது முதல் பட்டதாரி மாணவர்கள், ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள் அவங்க முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கப்படும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 80% மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கு கீழே இருக்க எல்லா கல்லூரிகள்லையுமே 3 சீட்டு பார்த்தா ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் யூஜிக்கு மட்டும் இலவசமாக 3 சீட் கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீங்க. ₹1 நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். முதல் சீட்டு யாருக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா பெற்றோரை இழந்த மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்களுக்கு கிடைக்கும். 2வது கேட்டகரி யாருன்னா முதல் பட்டதாரி மாணவர்கள், ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் அப்ளை பண்ணலாம். 3வது
80% மேலே நீங்கள் 12th மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இந்த 3 கேட்டகரிலையுமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு சீட்டு வந்து பார்த்தா இலவசமாக வந்து ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து பார்த்தா இந்த இலவச கல்வி திட்டம் கொண்டு வராங்க. இந்த வருஷமும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதே வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எவ்ரி இயர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இந்த இயரும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து பாருங்கள், 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு யூஜி இலவசமாக படிச்சுக்கலாம். அதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மளுடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அட்மிஷன் வீடியோவாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு உடனுக்குரிய நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.